ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே ஈரான் அண்ட் ஓமன் ஒரு டீல் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஈரான் அண்ட் ஓமனுக்கு புது ஷிப்பிங் ரூட்டை கிரியேட் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகிறதுக்கு கப்பல்கள் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது. அதனால நம்ம ஒரு புது ஷிப்பிங் ரூட்டை கிரியேட் பண்ணி அதன் மூலயமா ஆயிலை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் அண்ட் ஓமன் ஒரு டீல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நமக்கு ஒரு சப்ளை நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எஸ்டர்டே வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு யூஎஸ் ஆயில் பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ்லலாம் ஓப்பன் ஆகலை. ஜஸ்ட் ஒரு $0.20 மட்டும்தான் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா, பார்க்கலாம் இன்னைக்கு சப்ளை எடுக்குதா இல்லையா அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ் பார்த்துடலாம். இப்போ லெவல்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். இது லெஃப்ட்டு, இது ஹை, இது ரைட் ஷோல்டர். ஸோ ரைட் ஷோல்டர்லேருந்து இறங்குனது அப்படின்னா 7894ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 minutes கேண்டல், ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல் சைடு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 7718. ஓகேங்களா, இந்த 7718 தான் நமக்கு ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு ஹை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 7000 இந்த ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7924. ஸோ 7924க்கு மேலே ஒரு கேண்டில் 15 minutes கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஹைங்கிறது 8251 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்டிவில் தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். 259.6ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன், 268ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நேச்சுரல் கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 278.4 ஒரு ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 278.4 வரைக்கும் நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹையை பிரேக் அவுட் பண்ணலாம். அதாவது எந்த ஹை அப்படின்னா இந்த ஹை, இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். 270.2 பிரேக் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர். கோல்ட் அண்ட் சில்வர் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. கோல்டு ஒரு $32 பாசிட்டிவ்லையும், சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $1.281 பாசிட்டிவ்ல நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபெட் ரேட் கட் இருக்குங்க 19th அன்னைக்கு. ஃபெட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, மறுபடியும் ஒரு பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பாஸ் பண்ணது அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு மறுபடியுமே என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 1,55,430ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 1,51,951ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை கிரியேட் ஆகிருக்கும். அதாவது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஹை இருக்கும். ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா அகைன் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே தான் இறங்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சில்வர். இப்போ சில்வரோட ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,37,366, சப்போர்ட்டுங்கிறது 2,31,575. அடுத்தது காப்பர். ஸோ காப்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு ஒன் டேல ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1386.6. இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் 1413.85 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி கோல்ட் அண்ட் சில்வர் நமக்கு ஒரு பை சைடில் இருக்கனால காப்பரும் மேபி கொஞ்சம் பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஈவினிங் வீடியோவில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல தான் நமக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஏன்னா டீல் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான். அதாவது ஈரான் அண்ட் ஓமனோட பேச்சுவார்த்தை தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கே தவிர ஈரான் அண்ட் யூஎஸ்க்கு எந்த ஒரு டீலுமே இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. அப்படிங்கிறதுனால நமக்கு இப்போ நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. பட் குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 1.40 பாயிண்ட்ஸ் இந்த நெகட்டிவ் ஓப்பனிங் தான் நடந்திருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் மேபி கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு.
ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து 2.58% நெகட்டிவ்லையும், டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ், விப்ரோ, இது அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு பேங்கிங் செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குது. 1.17%, 0.88%. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்க தவிர ஐடி செக்டார் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நேமில் வந்து நிறையா ஃபேக் டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் தேவையில்லாமல் ஜாயின் பண்ணி எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை பே பண்ணி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ யார் உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து கேட்டாலுமே இல்லை டபுள் பண்ணி தரேன்னு சொன்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்க வேண்டியது வீடியோ காலில் வர சொல்லி கேளுங்க. ஓகேங்களா? வீடியோ காலில் வர சொன்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேக் பீப்புள்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.